இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த இனியவளே நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பாலகர் பெரியவர்கள் வாயினால் ஓசனா என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாடினாங்க. அதுபோல் நம்ம மிஷனரிகள் ஆண்டவருடைய நாமத்தை ஓசனா என்று சொல்லி பாட வர்றாங்க. அவங்களோட சேர்ந்து நாமளும் ஆண்டவரை ஓசனா என்று சொல்லி ஆராதிக்கலாமா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் கூவி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா ஓசன்னா. சின்னமரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்னமரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா ஓசன்னா. பாடல்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாடல்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். தாளர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா பாடிடுவோம், ஓசன்னா ஓசன்னா. பெண்களாகிய நமக்கு எந்த பொருளை பார்த்தாலும் திருப்தியே இருக்காது. திருப்தி அடைந்தவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு நாடகத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? அக்கா என்னக்கா இன்னும் கிளாடி வரல? ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன்.
நான் சொன்ன உடனே எப்பயுமே ஆர்வமா வருவா. இன்னைக்கு என்னமோ இன்னும் வரல. அப்படியாக்கா? அனிதாக்கா, வா கிளாடி. உங்களை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலக்கா. நீங்கள் ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சு. எப்பக்கா வந்தீங்க? நான் வந்த உடனே ஃபோன் பண்ணேன்ல கிளாடி. சரி வா, சேர் எடுத்து போட்டு உட்கார். சரிங்கக்கா. சரிங்கக்கா, எங்களை வர சொன்ன விஷயத்த சொல்லுங்க. சக்தி, இப்பதானே கிளாடி வந்திருக்கா, ஒரு சொல்றேன். பொறுங்கக்கா, நான் அக்காவை பார்க்க வந்தது எனக்கு பெரிய விஷயம்தான். நீங்கள் என்னமோ விஷயத்த கேட்டுனே இருக்கிறீங்க, சொல்லுவாங்க. நான் கேட்க தானே செஞ்சேன். நீ என்னமோ அனிதாக்கா வள்ளி பைக்கில் வைக்கிற மாதிரி பாசத்துல பொங்குற. நானும் சொல்லதானக்கா செஞ்சேன். நான் அனிதாக்காவை என் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன். சரி, 2 பேரும் விடுங்க, நானே விஷயம் என்னன்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை, நம்ம சர்ச்சு வேலையெல்லாம் பாதியா நிற்கிது. பாஸ்டர் வந்து அதுக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை குறித்து தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியாக்கா? எவ்வளோ பணம் ரெடி பண்ணணும்? எப்படியும் ஒரு 5 லட்சமாவது தேவைப்படணும் பாஸ்டர் சொன்னாங்க. சக்தி, கிளாடி வாண்டிங் தான் சொல்கிறேன். அக்கா, உங்களை காண்டி எவ்வளோன்னா கொடுக்கலாங்க்கா. ஆனால் 5 லட்சமா? என்கிட்ட இல்லையேக்கா. உன் பாசத்துக்கு ரொம்ப நன்றி கிளாடி. நான் உன்னையும் மட்டும் கொடுக்க சொல்லலை, அதை குறித்து பேச தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்படின்னா வேற எதாவது ஐடியா இருக்குதாக்கா? நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் கொடுக்குறவங்க யாருன்னு நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அவங்ககிட்ட போய் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அப்படியாக்கா? லிஸ்ட்ல யார் பேரெல்லாம் இருக்குது? அதுவா, அந்த ராசாத்தி அக்கா பேர் எழுதி வச்சிருக்கேன். அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனிதாக்கா, அந்த அக்கா ஊருகாக்கு உப்பு கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அக்கா போய் நல்லா அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களே? என்ன கிளாடி இப்படி சொல்ற? அந்த அக்கா பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சனே. எனக்கு தெரியுங்க அந்த அக்காவை பத்தி. அப்படின்னா லிஸ்ட்ல அடுத்த பேர் யாருக்கா? அந்த ஜெபஸ்டியான், அவங்க மனைவி குமாரி அக்கா. அவங்க நல்லா கொடுப்பாங்கன்னு அவங்க பேரையும் எழுதி வச்சிருக்கேன். ஆமா, குமாரி அக்கா பெரிய கொடை வெள்ளல். அந்த அக்கா கொடுத்து தான் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிறாங்களாக்கும். அந்த அக்காலாம் கொடுக்க மாட்டாங்கக்கா. என்னக்கா கிளாடி இப்படி சொல்றா? அப்படின்னா லிஸ்ட்ல இருக்கிற யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்களா? கிளாடி ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைக்கிறேன். நான் எழுதின லிஸ்ட் கரெக்டு தான். ரூத்தக்கா வருவாங்க, நம்ம சேர்ந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரூத்தக்கா வந்துட்டாங்க. அனிதாக்கா, வாங்கக்கா வாங்க, சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. அக்கா உட்காருங்கக்கா. அனிதாக்கா சொல்லுங்கக்கா, எதுக்குக்கா என்ன வர சொன்னீங்க? நம்ம சர்ச்சுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ண ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலக்கா, அதை குறித்து பேச தான் உங்களை வர சொன்னேன். அக்கா, நம்ம எழுதின லிஸ்ட்ல ராசாத்தி குமாரிக்கா இருக்காங்கல்ல, அவங்கள தானே நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தோம். அவங்கள போய் பார்ப்போமா? அவங்கள கிளாடி இப்பதான் கலாச்சிட்டு இருந்தா பணம் தர மாட்டாங்கன்னு. நீங்க அவங்கள போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்றீங்க. நான் அப்பவுமே சொன்னேன்ல சக்தி, அவ விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு. நீங்க சொல்லுங்கக்கா, நம்ம எப்போ போய் அவங்கள பார்க்கலான்னு. சரிக்கா, கிளாடிஸுக்கு பிடிக்கல. நம்ம வேணா நாளைக்கு தாமசன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நிமி அக்காவை போய் பார்ப்போமா? சரிக்கா, அப்ப நாளைக்கு போய் நம்ம நிம்மி அக்காவை ஃபர்ஸ்ட் கூட பார்க்கலாம்க்கா. என்னக்கா, நீங்க கூட அந்த அக்காவை போய் பார்க்கணும்னு சொல்றீங்க? அந்த அக்கா விற்பனை திருவிழாக்கே காணிக்க கொடுக்க விம்பி அழும். எதுக்கு போய் கொடுத்துருமாக்கும்? என்னக்கா கிளாடி சொல்றத பார்த்தா நம்ம யாரையும் போய் பார்க்க முடியாது போல, பணமும் ரெடி பண்ண முடியாது போலக்கா. சக்தி, அனிதாக்கா சொன்னது எனக்கு இப்போ புரியுது. அவ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பிளான் பண்ணபடி நாளைக்கு நம்ம போவோம். என்ன அனிதாக்கா? சரி ருத்தக்கா, பிளான் பண்ணபடி நம்ம போவோம். இப்போ நம்ம கிளம்புவோமா? என்னக்கா இப்படி ஆயிப்போச்சு? சரி, அது தண்ணியாவது எடுங்க, குடிப்போம். தேங்க்ஸ்க்கா. அனிதாக்கா, எனக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுங்கக்கா. கிளாடி, எனக்கும் தண்ணி கூட. இந்தாங்கக்கா. அனிதாக்கா, நான் தான் சொன்னலக்கா அவங்களாம் தரமாட்டாங்கன்னு. நான் விளையாட்ட சொன்னாலும் அதுதான் உண்மை. ரூத்தக்கா,
கிளாடி சொன்ன மாதிரியே ஆயிப்போச்சுக்கா. ரொம்ப அவமானமா இருக்கு. பாஸ்டர் எப்படி பேச பண்ணனே தெரியல. அனிதாக்கா விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சேக்கா. ஏதாவது ஐடியா பண்ணுங்கக்கா. அனிதாக்கா, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். நீங்கள் உங்களை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போங்க, நான் அங்கே வர்றேன். ரூத்தக்கா, அப்படி என்ன ஐடியா தான் பண்ணியிருக்கீங்க? அக்கா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அங்கே வந்து சொல்கிறேன். சரிங்கக்கா, அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வாங்க, நம்ம எல்லாம் போவோம். அக்கா இங்க அழகா இருக்குக்கா, வெளியே இங்கேயே உட்காந்து பேசுவோம்க்கா. அப்படியே சக்தி, வா சேர் எடுத்து போட்டு உட்காருவோம். அக்கா வாங்கக்கா, உங்களுக்கு தான் இந்த சேர், உட்காருங்கக்கா. அக்கா, அவங்க தர்றாங்க தரல, ஆனால் எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியலக்கா. ஆனால் கிளாடிஸ் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா. நாம தானே ஏதாவது செஞ்சாகணும். அதனால் என்கிட்ட இருக்க ஜொல்ஸை கொண்டு வந்திருக்கேங்க்கா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையேக்கா. ரூத்தக்கா, உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தில் இது சரியாக வருமாக்கா? அதெல்லாம் சரியாக வரும்க்கா. ஏசப்பா நம்மளை எவ்வளவோ ஆசிரியச்சிருக்காங்க. நம்ம கொடுக்கலைன்னா நம்ம ஊழியத்தை எப்படி செய்கிறது? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே ரூத்தக்கா. முழு திருப்தியோடு கொடுக்குறேங்க்கா. இதை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சு ரூத்தக்காவுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு. ஆனாலும் ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தினால திருப்தியா இருக்கிறாங்க. அதனால தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பா எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் அவங்க திருப்தி ஆகுறதே இல்லை. அதனால தான் அவங்க கொடுக்க முடியல. ரூத்தக்கா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. ரூத்தக்கா கொடுத்ததுனால நானும் என் சேவிங்ஸ்ல இருக்கிற ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். நம்மளே இந்த பணத்தை ரெடி பண்ணிடுவோம். அனிதாக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. உங்களுக்காக நான் என்ன வேணா செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேங்க்கா. ஆனா என்கிட்ட ஒண்ணு மேலுன்னு சொல்லிட்டேங்க்கா. இப்ப என்கிட்டயே கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குதுக்கா, அது போய் எடுத்துட்டு வரேங்க்கா. பரவாயில்ல, கிளாடியும் டக்குன்னு மாறிட்டா. திருப்தி ஆகுறதுனால கொடுக்க முடியுது, கொடுக்கறதுனால ஊழியம் செய்ய முடியுது. ரூத்தக்கா, நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அனிதாக்கா, நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவரு பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு வச்சுக்கிற அமௌண்ட்ல ஒரு அமௌண்ட்டை எப்படியாவது வாங்கிட்டு வந்து கொடுத்ததேங்க்கா. சக்தி, உன் வீட்டுக்காரு நிறைய பிக்சட் டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறாரோ? என் கழுத்துல இருக்குதுன்னு சேர்த்து கழட்டி கொடுத்துருக்குறேங்க்கா. கிளாடி, ஃபர்ஸ்ட் நீ உட்காரு. கிளாடி, கழுத்துல போடுறத நீயே வச்சுக்கோ. இது போதும். அப்படியேக்கா? இது போதும். சரிங்கக்கா. சரி, நம்ம இதெல்லாம் சேர்த்து பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவோம். உங்களை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வாங்க போலாம். இப்பொழுதும் திருப்தி என்ற தலைப்புல நமக்கு செய்து கொடுக்க வராங்க ஃபாத்திமா செல்வராஜ். ஆமேன். வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இனிய விலை நிகழ்ச்சிக்கு, பெண்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும், பெண்களாகிய உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் கூட விசேஷமாக இன்றைய நாளிலும் திருப்தியான வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழே சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறோம். திருப்தியான வாழ்க்கை, பெண்களாகிய நாம் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதிலே பெரிய பங்கு பெண்களாகிய நமக்கு உண்டு. நாம் இன்றைக்குள்ள காலகட்டத்திலே கண்களின் இச்சையினால கவரப்பட்டு எதை பார்த்தாலும் இது வேண்டும், அது வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளை வகுத்து கொள்ள கூடாது. நம்மிடையே உள்ள கொஞ்ச வருமானமாக இருக்கட்டும், இல்லது நம்மிடத்திலே எவ்வளவு வருமானம் உண்டோ, நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தக்க நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அதுதான் திருப்தியான வாழ்க்கை. போது என்கிற மனதுடனே கூட
வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அந்தந்தைக்கு அதினதின் பாடு போதும். காக்கை குஞ்சுகள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளுக்கு எல்லாம் பிழை பூட்டுகிறார். அதே போல நம்மளை படைத்த ஆண்டவர் நமக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்வோமானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஒரு முறை யோவான் ஸ்நானகன் இடத்திலே போர் சேவகர்கள் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு யோவான் ஸ்நானகன், உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று சொல்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சம்பளம் நம்மளுக்கு போதும்னு சொல்லி அதுல நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறவர்களாக காணப்பட்டால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய போன் கால்ஸ் வரும். எல்லாமே நாங்க நிறைய கடன் பிரச்சனையில இருக்கோம், எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது நாங்க இந்த கடன்ல இருந்து மீண்டு வெளியே வரணும்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்றாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? கடன் வாங்காமல் நம்ம குடும்பத்தை நடத்துகிறவர்களாகிய பெண்களாகிய நாம் முக்கியமாக அதிக பங்கு வகிக்கிறோம். குடும்பத்திலே கடன் வாங்காமல் நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கட்டுப்பாடுகள் தேவை. நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு என்று நினைக்கும் போது கட்டுப்பாடுகள் தானாகவே வரும். நாளைக்கு ஆண்டோட வருகையில நம்ம காணப்படணும்னு சொன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டாம். அப்பொழுதுதான் நாம் அவருடைய வருகையில காணப்படுவோம். இதை நாம் மனதிற்கு கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்களை நாம் செலவழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசேஷமாக பெண்களாகிய நாம் குடும்பத்திலே நம்முடைய வருமானத்துக்கு மிஞ்சி அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கடன் வாங்கிறவர்களாக காணப்படக்கூடாது. அதன் பிற்பாடு உள்ள விளைவுகளை யோசித்தவர்களாக செயல்பட வேண்டும். திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் 3 காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள், இருக்கவும் வேண்டும். முதலாவது பாத்தீங்கன்னா, அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. அதனாலே சிலர் தேவதூதர்களை அறியாமல் உபசரித்ததும் உண்டு. எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நிறைய பேர் ஏதாவது உதவி கேட்டு வருவாங்க, சாப்பாடு கேட்டு வருவாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்துல அதெல்லாம் குறைந்து போய்விட்டது. இருந்தாலும் நம்மளை நாடி வருகிறவர்கள் நம்மளால் இயன்ற அளவு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு முறை எங்களுடைய வீட்டிற்கு டெல்லியில நாங்கள் இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 33 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். நாங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது இரவு 8 மணி என்கும் போது அமைதியான ஒரு சூழ்நிலை காணப்படும். பக்கத்து வீடுகளில் நடப்பது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு நபர் இரவிலே எங்களுடைய காலிங் பெல் ஒலித்தது. நான் போய் பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டேன். ஏனென்றால் முன்பின் தெரியாத ஒரு சாது வீட்டின் வாசலிலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நான் வேகமாக வந்து, அப்பா யாரோ வந்திருக்கிறாங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய கணவர் வந்து போய் கிரில் கேட் வழியாக பேசினார்கள். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும், எதற்காக வந்துள்ளீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவரு சொன்னாரு, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க தயங்கினோம். ஏன்னா அவரு யாருமே தெரியாது. அது குளிர்கால ஆரம்பம். அவரு முட்டு வர ஒரு சாது வஸ்திரம் போட்டு இருந்தார். ஒரு 30 வயது இருக்கும். மூஞ்சு நல்ல பிரைட்டா இருந்தது. ஆனா எங்களுக்கு அவரை உள்ள கூப்பிடுற அளவுக்கு தைரியம் இல்லை. இருந்தாலும் அவர் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஹால்ல உட்கார வைத்தோம். அவர் ஊழிய காரியங்களை அவர் எங்களோடு பேசினார். அதன் பிற்பாடு நான் அதிக பசியோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் ஒரு கிளாஸ் அவருக்கு முதலாவது தண்ணீர் கொடுத்தேன், குடித்து விட்டு அப்புறம் அதிக பசி என்று சொன்னார். 10 நிமிடம் பொறுங்கள் என்று சொல்லி இரவு உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். கடகடவென்று முடித்து விட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டார். சாப்பிட்ட பிற்பாடும் ஊழிய காரியங்களை பேசிவிட்டு அவர் கடந்து சென்றார். அவர் கையில ஒரு சிறு காணிக்கை கொடுத்து என்னுடைய கணவர் கொண்டு பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தாங்க. ஆனா அவர் யாரு, எங்கிருந்து வந்தார், எதற்காக வந்தார் என்று எங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள 1000 தயக்கங்கள் இருந்தாலும் நாங்கள் அவரை அன்போடு உபசரித்து நாங்கள் அவரை வழி அனுப்பி வைத்தோம். அதே போல இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலையில யாராவது வந்தாலும்
அவங்கள நம்ம அன்போடு ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நம்மளால இயன்ற ஒருவேளை சாப்பாடோ இயன்ற ஒரு சின்ன காசோ அவங்க கையில கொடுத்து உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது திருப்தியான வாழ்க்கை வாழ்பவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏனென்றால் எனக்கே இல்லையே, நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி பலர் யோசிப்பார்கள். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கே என்று சொல்லி நினைக்கும் போது கண்டிப்பாக இயன்றளவு நாம் அடுத்தவர்களை உபசரிக்கிறவர்களாக காணப்படுவோம். அடுத்தபடியாக இரண்டாவதாக திருப்தியான வாழ்க்கை வாழ்பவர்கள் கடன் கொடுப்பார்கள். உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இந்த வாக்கு தத்தத்தின்படி இயன்ற அளவு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படுவோம். நம்மளால் இயன்ற அளவு, அதாவது ஒரு உதாரணமாக ஒரு வாலிபன் தன்னுடைய சிறு வயது முதல் அவன் அதிக ஒரு வறுமையுள்ள குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன். அவனுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக காணப்பட்டது. எனவே அவன் தன்னால் இயன்ற சிறு சிறு வேலைகளை செய்து பேப்பர் போடுவது, பால் பாக்கெட் போடுவது, இப்படியாக ஓடி சிறு சிறு சம்பாத்தியம் பண்ணி அவன் படிப்பை தொடர்ந்தான். அவனுடைய படிப்பு செலவுகளை அவனே பார்த்து கொண்டான். இவ்வாறாக அவன் ஒரு நாள் ஒரு வீட்டிலே பேப்பர் போட்டு விட்டு அந்த வீட்டு அம்மாவிடம் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கன்னு கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் பால் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்போ அவன் சொல்லுவான், அம்மா நான் தண்ணி தானே கேட்டேன், நீங்க பால் கொடுக்குறீங்களே, நான் உங்களுக்கு கடன் பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, இது அன்பினால் செய்த உதவிப்பா, இது கடன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் நல்லா படிச்சு தன்னுடைய முயற்சினால அவன் ஒரு நாள் டாக்டராக அமர்ந்து இருக்கிறான். அப்பொழுது அதே தாயார், அதே அம்மா, அவனுக்கு பால் கொடுத்த அம்மா வரிசையிலே காத்திருக்கிறார்கள். அதிக பலவீனத்தோடு இருக்கக்கூட முடியாமல் அவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அவன் இவ்வாறாக பார்க்கும் பொழுது எனக்கு பால் கொடுத்த அந்த அம்மா வரிசையில இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள முதலாவது அனுப்ப சொல்லி உதவியாளரை சொல்றான். அவங்கள உள்ள அனுப்பி விடுறாங்க. உடனே அவன் சொல்றான், அம்மா உங்களுக்கு என்ன செய்து அப்படின்னு கேட்கும் போது அவங்க நிறைய பலவீனங்கள் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு உடனடியாக ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், அவங்களை அட்மிட் பண்ணி அந்த ஆபரேஷனுடைய செலவுகள் எல்லாவற்றையும் அவனே ஏற்று, டாக்டராக காணப்படுகிற எல்லா செலவுகளையும் ஏற்று அந்த அம்மாவை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். அந்த அம்மா குணமானவுடன் வீட்டுக்கு அனுப்பும் போது சொல்கிறார், அம்மா நான் பட்ட கடனை நான் தீர்ந்தாயிற்று, நானே எல்லா செலவுகளையும் நீங்க பில் பண்ண வேண்டாம், எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன் உங்களுக்காக என்று சொல்லி அனுப்புகிறார். ஒரு சின்ன உதவிதான் அந்த அம்மா அன்னைக்கு செஞ்சாங்க. தண்ணி கேட்ட அந்த தம்பிக்கு பால் கொடுத்தாங்க. அதை மனதில் வைத்து உதவிய அவங்களுக்கு செய்து அதன் மூலம் ஒரு திருப்தி பட்டு கொள்கிறார். இயன்ற அளவு இத மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலோ இல்லது என்ன நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் அதை ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு நம்மளால் இயன்ற அளவு செய்ய நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவ்வாறாக இன்னொரு உதாரணம், சைரன்ஸ் தீவு என்று சொல்லி ஒரு தீவு இருந்தது. அந்த தீவின் மக்கள் அருமையாக இசைப்பார்கள். இசையை கேட்டு அதன் வழியாக கடந்து செல்லும் கப்பல்கள் கவரப்பட்டு அந்த தீவை நோக்கி வரும்போது அவர்கள் அந்த தீவிலேயே தங்கி விடுவார்கள். அவருடைய குடும்பத்தை மறந்து, சூழ்நிலைகளை மறந்து அந்த தீவிலேயே அவர்கள் தங்கி விடுவார்கள். இதுதான் அந்த தீவினுடைய மக்களுடைய நோக்கம். ஒரு தடவை ஒரு கப்பல் அந்த வழியாக கடந்து வரும் பொழுது அந்த தீவில் உள்ள தலைவன், தூரத்திலே ஒரு கப்பல் வருகிறது, எல்லாரும் நாம் இசைத்து அந்த மக்களை நம் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லுவான். அப்பொழுது அந்த கப்பலில் வந்த கப்பலுடைய கேப்டன் சொல்லுவான், நம்ம இப்பொழுது ஒரு தீவை கடக்க போகிறோம், எல்லாரும் பெல்ட்டை போட்டுக்கொள்ளுங்க, காதுல பஞ்சு வச்சுக்கிடுங்க, ஏன்னா அந்த இசையில நம்ம கவரப்பட்டு அந்த தீவுக்கு நம்ம போக கூடாது, அதை விட்டு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே என்ன செய்வான் என்றால் எல்லாரும் பெல்ட்டை போட்டு அவங்க காதுல ஒரு பஞ்சை தூக்கி வச்சுக்கிடுவாங்க. வச்ச உடனே அந்த தீவு கிட்ட வந்த உடனே அவங்க பயங்கரமா இசைச்சு எல்லாரும் அந்த தீவை நோக்கி வரவழைப்பதற்காக எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா வரமாட்டாங்க. வராம அந்த தீவை விட்டு கடந்து அவங்க போயிருவாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்,
ஏன் நம்ம தீவுல இன்னைக்கு இந்த கப்பல் வரல, இங்க வந்து இறங்கலன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இத மாதிரிதான் சத்ருவானவன் நம்மள நிறைய உலக பிரகாரமான காரியங்கள்னால வஞ்சித்து நம்மளை அவன் பக்கம் திருப்ப பார்ப்பான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலகட்டத்துல கடன் கொடுக்கறவங்களா நம்மளை நோக்கி வருவாங்க. நாங்க அந்த பைனான்ஸ் தாரோம், இந்த கடன் கொடுக்கறோம், உங்களுக்கு இப்படிப்பட்ட கடன் வாங்கி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மள உலகத்துல கண்களின் இச்சையை கொடுத்து கவருகிற காரியங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது. அதனால கவரப்பட்டு நாம் கடன்களை வாங்கி கொண்டோமானால் நாம் அதிலிருந்து மீளுவது மிக கஷ்டம். ஒரு பையன் தன்னுடைய காலேஜ் கால் வைத்தவுடன் அவன் அம்மாவிடம் கேட்கிறான், எனக்கு ஒரு பைக் வேண்டும் என்று. உடனே அவனுடைய அம்மா அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, நம்ம 2 பேரும் சம்பாதிக்கிறோம், கடன் அடைச்சிடலாம், கண்டிப்பா மகனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கறாங்க. அடுத்து மகன் கேட்கிற பொருள் எல்லாம் அவன் காலேஜுக்கு போயிட்டான்னு சொல்லி அவங்களுக்கு சந்தோஷத்துல எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கறாங்க. கடன் மேல கடன் அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. படிப்புக்கு கடன், பைக்குக்கு கடன், எல்லாமே கடன். அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவங்க அப்பா சொல்றாங்க, நம்ம எப்படி இதெல்லாம் அடைப்போம், பரவாயில்ல நம்ம 2 பேரும் சம்பாதிக்கிறோம், அடைச்சிடலாம்னு சொல்லி கொஞ்ச நாளையில இந்த பைக்ல போன பையன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் உடனடியாக ஆபரேஷன் பண்ண தேவைப்படுகிறது. இப்படியாக பாத்தீங்கன்னா அதுக்கும் கடன். அப்போ கடன் மேல கடன். அப்போ நம்ம நினைக்கணும், எப்படி நம்ம அந்த குடும்பத்தை நடத்தலாம், இது நம்மளுக்கு தகுதியா, இது போதுமா அப்படின்னு சொல்லி பெண்களாகிய நாம் எல்லா காரியத்தை குறித்தும் சிந்திக்கிறவர்களாக செயல்படுகிற முன்பு நாம் சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் கடன்ல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை நினைத்து பார்க்க வேண்டும். போதும் என்கிற மனதோடு அந்த திருப்தியான வாழ்க்கை வாழ பழகி கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அடுத்தபடியாக சிலர் பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி, நல்ல எல்லா பணமும் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லா திருப்தியான வாழ்க்கை அவங்ககிட்ட இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி பழகி இருக்க மாட்டாங்க. கொடுத்தா நம்மளுக்கு எல்லாம் குறைஞ்சு பெறுமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் வைத்திருப்பதே மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களுக்கு கொடுக்க. அதை அவங்க பழகி இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளால இயன்ற உதவி செய்யணும். மூன்றாவதாக திருப்தியான வாழ்க்கை வாழ்பவர்கள் ஊழியம் செய்வார்கள். அதற்கு உதாரணமாக சமாரியா ஸ்திரீயை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ குறைவு இருந்தது. குறைவு இருந்தாலும் ஆண்டவரை பார்த்த உடனே அதிக சந்தோஷப்பட்டு அந்த உண்மையான தன்னுடைய வாழ்க்கையை அவங்க அப்படியே சொல்றாங்க. ஒளிவு மறைவு இல்லாம சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆமா அப்படின்ற உண்மையான வாழ்க்கையை அவர் சொன்னதுனால சந்தோஷப்பட்டு அந்த சமாரியார்களையே ரட்சிப்புக்கு வழி நடத்துகிற ஒரு பெண்ணாக காணப்பட்டாங்க. அவங்க குறைவுள்ளவர் தான். அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ குறைவுகள் இருந்தது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனாலும் அந்த சமாரியர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துற ஒரு பெண்ணாக காணப்பட்டாங்க, செயல்பட்டாங்க. அடுத்தபடியாக ரூத் ஒரு குறைவான வாழ்க்கை. மோவாப் தேசத்துல எல்லாவற்றையும் இழந்து பெத்லஹேமுக்கு வந்த பிற்பாடு போவாஸை சந்திக்கும் போது போவாஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதலின் பலன் அவளுக்கு நிறைவாக கிடைத்தது. ரூத்துக்கு, வெறுமையாக வந்த ரூத்துக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைத்தது. அதே போல அடுத்தபடியாக சூனேமியாளை பார்க்கும் பொழுது அந்த தன்னிடத்திலே வந்து போகிற எலிசாவை அவர்கள் வருந்தி கேட்கிறாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை வருந்தி கேட்கிறாங்க. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கமா? யாரையாவது போய் வருந்தி எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஊழியக்காரர்களையோ மற்றவர்களையோ நாம் ஒருவேளை உணவு அளிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்று சொல்லி சூனேமியாளை குறித்து நாம் தியானிக்கும் போது நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மனுஷன் முதலாவது வருந்தி கேட்டு கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்கறாங்க. எப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறவங்களாக காணப்படுறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மிடத்துல வருகிற அந்த பரிசுத்தவானுக்கு மேல் வீட்டறையில தங்க வைக்கணும்னு சொல்றாங்க. அதற்காக உள்ள ஏற்பாடுகள், ஒரு மேஜை, ஒரு
நாற்காலி, ஒரு குத்துவிளக்கு, எல்லா ஏற்பாடுகளையும் சகல சௌகரியங்களையும் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்து கொடுக்கறாங்க. அப்படி கரிசனையா அன்பா விசாரித்து ஆண்டவருடைய மனுஷனை அவங்க கவனிக்கிறதுல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெண்மணியா, உதாரணமா, நம்மளுக்கு முன்னோடியா அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் கேயாசி கூப்பிட்டு எலிசா சொல்லுவாரு, நம்மளை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களே, எந்த குறைவு இல்லாம கவனிக்கிறாங்களே, அந்த அம்மாக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா, ராஜாவிடத்துல பேசணுமா, சேனாதிபதி கிட்ட பேசணுமா, கேளு, நம்மளால இயன்றதை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது சூனேமியால கூப்பிட்டு கேட்கும் போது, இல்ல, நான் ஜனத்தாரின் மத்தியில சுகமா, நல்ல ஒரு திருப்தியா நான் சுகமா தங்கி இருக்கேன், வாழ்க்கை வாழ்றேன், எனக்கு எந்த தேவையும் இல்ல, குறைவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவரும் அப்படியான்னு சொல்லி இருக்கிறார். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க போயிடுறாங்க. கேயாசிட்ட இவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அவங்களுக்கு குழந்தை இல்ல, எவ்வளவு வருஷம் வயசானவங்களா 2 பேரும் இருக்காங்க, குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி எலிசாட்ட கேயாசி சொல்லும் பொழுது, அப்படியா, அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சூனேமியாள்கிட்ட, உனக்கு கண்டிப்பா ஆண்டவர் குழந்தை தருவாரு, ஒரு உற்பத்தி கால திட்டத்துல நீ ஒரு குழந்தையோட இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கிறார் சொல்றாரு. ஆனா நம்ம இந்த இடத்துல, சூனேமியால் இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு குழந்தை இல்ல, முதல்ல எடுத்த உடனே குறைவெல்லாம் சொல்லுவோம். எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு அப்படி இப்படி, இவ்வளவு வருஷம் ஆயிட்டு கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்பிக்கிறவங்களா, குறை சொல்றவங்களா, அத்தனையும் சொல்லிடுவோம். ஆனா இந்த சூனேமியாள் எவ்வளவு ஒரு முன் உதாரணம் பாருங்க. நான் என் ஜனத்தாரின் மத்தியில சுகமா தங்கி இருக்கேன், எனக்கு எந்த குறைவும் இல்லைன்னு சொல்லி அவ்வளவு ஒரு திருப்தியான வாழ்க்கை சூனேமியாள்கிட்ட காணப்படுது. இன்றைக்கு இதை பார்க்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது நம்மளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி சூனேமியாள் தன்னை ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ பழகி கொள்கிறாங்களோ, அதே மாதிரி நாமும் கூட நம்முடைய வருமானத்துல, நம்முடைய சூழல் எப்படி குடும்ப சூழ்நிலைகளோ அதற்கு தக்க நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். பெண்களாகிய நாம் குடும்பத்தை ஒரு பட்ஜெட் போட்டு, ஒரு கட்டுப்பாடோடு, ஒரு நல்லபடியாக அந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களாக கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறபடி நாம் வாழ, நம்முடைய குடும்பத்தினர் அனைவரையும் அவ்விதமாக நடத்தி செல்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடன் வாங்கி அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் அதிக சிந்தனை உள்ளவர்களாக, குடும்ப பொறுப்புள்ளவர்களாக காணப்படும் போது ஒரு சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியும். இன்றைக்கு நாம் தியானித்தபடி அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. கொடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கு எந்த உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 3வதாக ஊழியம் செய்கிறவர்களாக, நம்மளால் இயன்ற அளவு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்கிறவர்களாக, ஒரு முன்மாதிரியாக சூனேமியாளை போல கர்த்தருடைய பிள்ளைகளை உபசரிக்கிறவர்களாக, திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதைதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்களும் கூட ஆண்டவரே ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக எங்களுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே, மற்றவர்கள் மத்தியிலும் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, அந்நியரை உபசரிக்கவும் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.